ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜீனியஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட அடுத்த 2 பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். லின்ஷி டிட்டிய நேரா தேடி போயிட்டு, நான் உன்கிட்ட சாரி கேட்கணும்டி. என்னோட அரகன்ஸ்னால தான் அன்னைக்கு நம்ம காம்படிஷன்ல தோத்து போயிட்டோம். அது மட்டும் இல்லாம என்னால தான் நீ காம்படிஷனுக்கே வந்தேன்னு சொல்லிட்டு இருக்க. டிட்டி பாக்குறா, ஏய் உன்னால தான் நான் காம்படிஷனே கலந்துக்கிட்டேன். அதுக்கு நான் தானே உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என் அம்மா பாரு என்ன பெரிய அளவுல இப்ப மதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி எனக்கும் கோல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதனால என்ன தேடி புடிச்சு கண்டுபிடிச்சு காம்படிஷன்ல சேர்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டி. அதே மாதிரி இனிமே ஏதாவது காம்படிஷன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இழுக்க ஆரம்பிக்க, கண்டிப்பா உனதான் என் டீம்மேட்டா சேர்த்துப்பேன்னு சொல்லிட்டு லின்சி சொல்லிட்டு இருக்கா. அப்ப வா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு லின்சியும் டிட்டியும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம டிட்டி கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கா. கரெக்டா அப்ப சீயன் கிளம்பி வரான். கழுத்துல மாட்டின மேடல கழட்டுற ஐடியாவே இல்ல போல, அதோடய சுத்திட்டு இருக்கான். ஏய் லாஸ்ட் மார்க்கு தோத்து வர போயிட்ட, உனக்கு வித்தியாசமே தெரியாதே, இது உனக்கு ரெகுலர் ஃபீலிங் தானேன்னு கேட்க, வாயை மூடிட்டு போறியா இல்லையான்னு சொல்லிட்டு இவ கத்த ஆரம்பிக்கிறா. டேய் என்னோட ஃபேவரட் ஐடல் இருக்கான்ல ஹன்னு, அவனோட கான்சர்ட் நடக்க போகுது, அதுக்கு டிக்கெட் வேணும், உன்னால வாங்க முடியுமான்னு கேட்க, அதெல்லாம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு, அதெல்லாம் என்னால வாங்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு சீயனும் சொல்லிட்டு இருக்கான். நீ போனா அப்ப எனக்கு ஆன்லைன்ல ஒருத்தர் டிக்கெட் கொடுக்குறேன்னு சொல்லிருக்காருன்னு சொல்லிட்டு டிட்டி அன்னைக்கு வீட்டுக்கு போறா. யாராவது எனக்கு டிக்கெட் கொடுங்கப்பா, 4000 ரூபாய் இல்ல 8000 ரூபாய் கூட நான் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கா. அப்ப யாரோ ஒருத்தங்க, இல்ல எனக்கிட்ட டிக்கெட் இருக்கு, அண்ணனோட கசின் பையன் தான், அவன் ஸ்பெஷல் விஐபி பாஸ்லாம் கொஞ்சம் எனக்கு கொடுத்திருக்கான், அதை நான் சைட்ல வித்துட்டு இருக்கேன், யாராவது வேணா வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டுல போட்டிருக்காங்க. டிட்டி பயங்கரமா இன்வால்வ் ஆயிடுறா. அடுத்த நாள் டிட்டி ஏதோ ஒரு வெளியே போயிட்டு ஒரு பையன்ட்ட பேசிட்டு இருக்க, அது அங்க போற சீயன் பாத்துட்டான். பேசி முடிச்சுட்டு டிட்டி கிளம்பும் போது பின்னாடி ஓடி போயிட்டு, யார் அந்த பையன், புது ஆன்லைன் ஃப்ரெண்டா, டிக்கெட் கிடைச்சிச்சா என்னன்னு கேட்க, இங்க பாரு எனக்கு டிக்கெட் கிடைச்சு நல்ல மூட்ல இருக்கேன், அந்த தயவு செஞ்சு இன்னைக்கு என்கிட்ட ஆர்கியூ பண்ணாதுன்னு சொல்லிட்டு கேட்க பிக்கன்னு சிரிக்கிறா. டிக்கெட் உனக்கு யார் கொடுத்தது, அதான் ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்ல, ஏய் இது ஹன்னு இருக்கான என் ஃபேவரட் சிங்கர், அவனோட கசின்ரா, அந்த பையன் இந்த ஊர்ல தான் இருக்கானாமா, அவனுக்கு நிறைய டிக்கெட்ஸ் ஃப்ரீயா கிடைச்சுதான், அதான் அவன் சைட்ல வந்து பிசினஸ் மாதிரி பண்ணிருக்கான், சீக்கிரமா எனக்கு டிக்கெட் கொடுத்துருவான்னு சொல்லிட்டு டிட்டி அங்க இருந்து கிளம்பிடுறா. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா சீயன் தூங்கத்துக்கு ட்ரை பண்றான். ஆனா கண்டிப்பா டிட்டி ஏமாறதான் போறா. கண்டிப்பா அவனோட கசின் எதுக்கு இந்த மாதிரி அல்ப வெல்லாம் பார்த்து காசு சம்பாதிக்கணும், என்னமோ டவுட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காலைல அவங்க அப்பா அம்மா வெளியே கிளம்புனதும் யாருக்கும் தெரியாம ரகசியமா ரூம்குள்ள போயிட்டு அவங்க அப்பாவோட கம்ப்யூட்டர் எடுக்கிறான். இதுல சீயன் யூஸ் பண்ண கூடாதுன்னு எழுதி பட்ட மாதிரி தொங்க விட்டுருக்காரு அவங்க அப்பா. அது அப்படியே அவர் எடுத்ததே தெரியாத மாதிரி கழட்டிட்டு அதுல கொஞ்சம் உட்காந்து இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். நைட்டு ஃபுல்லா அவனும் ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கான். அடுத்து நேரா கிளம்பி டிட்டிய பாக்கணும் ஆண்டின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட போய் கேக்குறான். டிட்டி ஏதோ அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிருக்காப்பா, பாட்டி கையால சாப்பிடணுமான்னு சொல்ல, பாட்டி வீட்டுக்கு போயிருக்காளா, போச்சு கண்டிப்பா ஏமாற போறான்னு சொல்லிட்டு நம்ம சீயன் இருக்கான்ல, யூபைய பூச்சென்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டு வச்சிடுறான். லின்சி கூட அங்க வந்துட்டு இருக்கா. கண்டிப்பா டிட்டி ஏமாறதான் போறான்னு எதை வச்சுடா சொல்றேன்னு இந்த பசங்க எல்லாம் கேக்குறாங்க. நான் சொல்றது கேளு, நைட் ஃபுல்லா நான் உட்காந்து ரிசர்ச் பண்ணேன்னா அதுல இந்த சிங்கர் ஹன்னுக்கு கசினே இல்லைங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. கசினே இல்லாதப்ப இந்த ஊர்ல அவன் எப்படி இருப்பான், கொஞ்சமாவது கேளுங்கடா, நான் ரொம்ப நேரம் ரிசர்ச் பண்ணிருக்கேன்டான்னு சொல்ல, டேய் ஏன்டா இதுக்கு போயாடா இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு பாவப்படுறாங்க மத்த பசங்க எல்லாம், பூச்செல்லாம். டேய் என்ன உனக்கு ஒரு வேலையே இல்லையான்னு கேட்டுட்டு இருக்காங்க. டிட்டிய காப்பாத்தணுமா வேணாமா, பாவம்டா அவளுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அத்தனை பேரையும் மறுபடியும் வீட்டுக்கு போய் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காடுறான். டிஎன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அந்த பட்டை ஒட்டி இருக்குல்ல, அதை பத்திரமா எடுத்து வெளியே போட்டு, இப்ப பாருங்க நம்ம எப்படியாவது இந்த சிங்கர் ஹன் இருக்கான்ல அந்த குரூப்ல சேரணும், அந்த குரூப்ல இருக்க யார்கிட்டயோ தான் டிட்டி டிக்கெட் வாங்கினா, அவ எங்க வாங்கியிருக்கா, எங்க போறா, கான்சர்ட் எங்க நடக்குது, எந்த விஷயமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணிட்டு அந்த குரூப்ல ஜாயின் பண்ணலான்னு போனா, சிங்கரோட பாட்டெல்லாம் ஏதாவது டக்கு டக்கு மியூசிக் போட்டு காட்டி, இந்த பாட்டு என்ன பாட்டுன்னு சொல்லுங்க, அது நீங்க ஃபேனுங்கிறத ப்ரூவ் பண்ணுங்க, அப்பதான் சேர முடியும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பசங்க எல்லாம் மாறி மாறி ஆளாளுக்கு ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஏதாவது ஒரு பாட்டுல தோத்து போயிடுறாங்க. இங்க பாட்டு கேட்கிற பசங்களே கிடையாதுல்ல. இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ஒரு தடவை பாட்டு கேட்டுட்டு அந்த மியூசிக்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியும், குட்டியா 2 செகண்ட் மியூசிக் தான் போட்டு காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் லின்சியை திரும்பி பாக்குறாங்க. ஏன்னா அவளாலதான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியும்ல. அவகிட்ட ஒரு 20-25 பாட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு அத்தனை பாட்டையும் நம்ம லின்சிக்கு போட்டு காட்ட எல்லாத்தையும் உட்காந்து கேட்டுட்டு இருக்கா. அவ மியூசிக் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு லைட்டா டிராயிங் மாதிரி கூட வரைஞ்சு வச்சுக்கிறா. அடுத்து இவ உட்காந்து அந்த குரூப்ல சேர்றதுக்கு ட்ரை பண்ண, பாட்டு பேர்லாம் கேக்குறாங்க. அடுத்தடுத்து லின்சி எல்லா பாட்டையும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. இவள இந்த குரூப்ல ஜாயின் பண்ணி விட்டுறாங்க. அதே மாதிரி எனக்கு டிக்கெட் வேணும் ப்ளீஸ், யாராவது எனக்கு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பிட்ட எக்ஸ்ட்ராவே போடுறா. யாரோ ஒருத்தங்க மறுபடியும் அவளுக்கு நான் டிக்கெட் கொடுக்குறேன், என்கிட்ட எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்கள புடிச்சா தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு இந்த படையே எல்லாம் ஒன்னா கிளம்புறாங்க. நம்ம லின்சி முன்னாடி சீட்ல உட்காந்துக்கிறா, பின்னாடி 3 பசங்களும் உட்காந்துட்டு இருக்காங்க. டேய் பசங்களா, மலை மாடு மாதிரி இருக்கீங்க, இடம் பத்தல, நான் வேணா பின்னாடி வந்து உட்காந்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கண்டிப்பா போனா நான் தான் முன்னாடி போற மாதிரி இருக்கும், பூஜன் பக்கத்துல லின்சி உட்காந்துக்குவான்னு. இல்ல லின்சி நீ கேஷுவலா உட்காரு, எனக்கு மிடில் உட்காரதான் பிடிக்கும், நானே இங்க உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு யூபை சொல்லிட்டு இருக்கான். சரி போய் தொலைன்னு சொல்லிட்டு லின்சியும் விட்டுறா. கான்செர்ட் இடத்துக்கு வந்துட்டு சுத்தி முத்தி எல்லாரும் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியாவது புடிச்சிடலாம் டிட்டின்னு சொல்லிட்டு கிடைக்கவே இல்ல.
பார்த்தா டிட்டியே நேரா சீயன் கிட்ட வந்துட்டு, டேய் என்னடா பண்ணிருக்க இங்க அப்படின்னு கேட்க, உன்கிட்ட டிக்கெட் இருக்கான்னு சீயன் கேக்குறான். இதோ பாரு டிக்கெட்னு சொல்லிட்டு டிக்கெட்டை கையில எடுத்து காட்டிட்டு இருக்கா. மத்த பசங்களும் ஓடி அங்க வந்துடுறாங்க. நிஜமாவே டிக்கெட் இருக்கா அப்படின்னு கேட்க, இங்க பாருங்களேன்னு சொல்லிட்டு டிட்டி காட்டுறா. அது வேகமா யூபை வாங்கி பாக்குறான். ஃபர்ஸ்ட் ரோ டிக்கெட்டா, அதுவும் இல்லாம இவ்வளவு மெயினான இடத்துல, நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரிஜினல் டிக்கெட் தானான்னு கேட்க, ஆமான்னு டிட்டி சொல்றா. லின்சி எங்க கூடன்னு பாத்துட்டு, ஸ்டேடியம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல இவங்க ஸ்பெல்லிங் தப்பா அடிச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய கான்செர்ட் பண்றவங்க யாராவது ஒரிஜினல் டிக்கெட்ல ஸ்பெல்லிங் தப்பா போடுவாங்களான்னு கேட்க, டிட்டிக்கே லைட்டா டவுட் வருது. அங்க போயிட்டு செக்அப் பண்ணல நிக்கிறா. அங்க லைன்ல உள்ள விடுவாங்கல்ல ஸ்கேன் பண்ணி, அவங்க பாத்துட்டு, என்னம்மா இதை பார்த்தா ஒரிஜினல் டிக்கெட் மாதிரியா இருக்கு, இது எங்கேயோ ஃபேக் கடையில பிரிண்ட் போட்டிருக்காங்க, அத பாத்துட்டு இருக்கேன்னு சொல்ல, உடனே அவங்க அங்க பாத்துட்டு, இல்லங்க நான் வந்து இந்த ஹன் இருக்கார்ல அவரோட கசின் கிட்ட தான் வாங்கினேன்னு டிட்டி சொல்றா. மறுபடியும் சீயன் கத்த ஆரம்பிக்கிறான். அவனுக்கு கசினே இல்லடி பைத்தியக்காரி, காசை ஏமாந்துட்ட அப்படின்னு. டிட்டி பயங்கரமா சோகமாயிட்டு நிக்க, நான் தான் அப்பயே சொன்னலன்னு சொல்லிட்டு சீயன் கத்திட்டே இருக்கான். நானே ஏமாந்து போய் நிக்கிறேன். மறுபடியும் ஏன்னா எனக்கு போய் குத்தி காட்டிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு டிட்டி மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறா. லின்சி பாக்குறா, இது இப்படியே விடக்கூடாது, எவனோ ஏமாத்தி காசு அடிச்சிருக்கான், அதை நம்ம புடுங்கணும்னு சொல்லிட்டு கரெக்டா அப்பன்னு பார்த்து லின்சிக்கு இந்த குரூப்ல சேர்ந்தால, டிக்கெட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. வேகமா லின்சி கால் பண்ணிட்டு, ஆமாங்க சீக்கிரமா டிக்கெட் சொல்லுங்க, இருக்கா, கடைசி நேரத்துல நான் கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்ல, நான் அவனோட கசின் தான், என்கிட்ட டிக்கெட் இருக்கு, சரி போனா போதுன்னு கொஞ்சம் கம்மி விலைக்கே குடுக்குறேன், எத்தனை பேருக்கு வேணும்னு கேட்க, உடனே எல்லாரும் திருத்துருன்னு முழிக்கிறாங்க. அப்ப யூபை பக்கத்துல போயிட்டு, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் வேணும், நான் அவளோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்ல எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. சரி ஓகே 2 டிக்கெட் தானே, பக்கத்துலயே கூட கொடுக்குறேன், ஆனா கொஞ்சம் விலை கூட ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு காசு சொல்றான். சரி ஓகே இன்னும் 20 மினிட்ஸ்ல நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. எதுக்கு ரிலேஷன்ஷிப்லாம் உள்ள விட்டுன்னு சொல்லிட்டு ஃபூச்சன் லைட்டா கடுப்பாய் கேட்க, ஆமா அப்புறம் ஒரு பொண்ணை மட்டும் தனியா அனுப்ப முடியுமா, கூட யாராவது போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யூபை சொல்லிட்டு இருக்கான். காசு யார்கிட்டயாவது இருக்கான்னு கேட்க, சும்மா நம்புற மாதிரி ஏமாத்தணும்ல அப்படின்னு சொல்ல, யார்கிட்டயும் காசு இல்ல, ஆனா யூபை நல்லா ரிச் வீட்டு பையன் போல, என்கிட்ட காசு இருக்குன்னு சொல்லிட்டு காசு எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். யூபையும் நம்ம லின்சியும் போறாங்க. அங்க அந்த கசின்னு சொல்லிட்டு ஒரு பையன் ஊரை ஏமாத்திட்டு இருக்கானே அவன் அங்க இருக்கான். யார் இந்த பையன், ஹான்சமா இருக்கான், இவன் தான் அவன் பாய் ஃப்ரெண்டா, சரி காசை கொண்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தோ இருக்குன்னு சொல்லிட்டு லின்சி வேகமா எடுக்கிறா. அவனும் இந்த ஃபேக் டிக்கெட்டை கையில எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். ஆமா காசை என்ன அவன் கூட கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, அதெல்லாம் பரவாயில்ல உங்க மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கான். இல்ல இன்னும் ஒரு ஆள் வராங்க, அவங்க ஏதோ செக் பண்ணுமான்னு சொல்ல, ஓ அப்படியா, இருங்க நான் காசை பொறுமையா எண்ணிட்டு இருக்கேன்ட்டு என்ன ஆரம்பிக்கிற மாதிரி லின்சி அந்த பக்கமா தள்ளி விட்டு அவங்க வந்து ஓடி போயிட்டு இருக்கான். போற வழியில தான் சீயனும் ஃபூச்சனும் உட்காந்துட்டு இருக்காங்க. நல்லா அவனை தர்மடி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க புடிச்சு வச்சுட்டு. போலீஸ் அங்க வந்துடுறாங்க. போலீஸ் சார், இவன் தான் ஏமாத்தி காசு வச்சுட்டு போலி டிக்கெட்டா வித்துட்டு இருக்கான்னு சொல்ல, இங்க பாருங்க சார் என்கிட்ட டிக்கெட் எங்க இருக்கு, இவங்க எல்லாம் போய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி பேச ஆரம்பிக்கிறான் அந்த பையன். சார் டிக்கெட் இந்த பையன் தான் கொடுத்தான், அது மட்டும் இல்லாம அதுக்கு ஆதாரமா எங்க காசு அவங்க கிட்டதான் இருக்குன்னு சொல்ல, சார் என்கிட்ட காசு இருக்கு, அதை ஏமாத்துறதுக்கு தான் அவங்க பின்னாடி வராங்கன்னு நினைக்கிறேன், இவங்க காசுன்னு சொல்றதுக்கு ஆதாரம் ஏதாவது இருக்கான்னு கேட்க, லின்சி பாக்குறா, சார் அதுல இருக்க காசுல இருக்க எல்லா சீரியல் நம்பரும் எனக்கு தெரியும், நான் மனப்பாடமா சொல்றேன் அப்படின்னு கடகடன்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த சுத்தி இருக்க குரூப் பாக்குறாங்க, இருந்தாலும் இவன் மூலம் நம்மள பல இடங்கள்ல காப்பாத்திட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு, எங்க கூட்டத்துல இப்படி ஒருத்தி அறிவாளி இருப்பான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு சீயன் இருக்கான்ல அந்த ஏமாத்துக்கார பையனை வர சொல்லிட்டு இருக்கான். இவங்க எல்லாருமே அங்க வந்து சரி ஓகே காசு தான் தப்பிச்சுது, நம்ம எல்லாம் ஒன்னா வெளியே போலாமான்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு தீம் பார்க் இருக்கு, அந்த தீம் பார்க்குக்கு வந்துட்டு இருக்காங்க. கான்செர்ட் வேற போக முடியாம டிட்டி சோகமா இருக்கா. சரி நம்மளாவது இங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஜாலின்னு சொல்லிட்டு டிட்டியும் ஹாப்பி ஆயிடுறா. அந்த கான்செர்ட் நடக்கிற இடத்துக்கு வெளியே அப்படியே எல்லாரும் உட்காந்துட்டு உள்ள பாடுற பாட்டெல்லாம் கேட்டுட்டு இவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிருக்காங்க. லின்சி பாத்துட்டு யூபை கிட்ட, இதுவரை என் கிளாஸ்மேட்ஸோட சேர்ந்து நான் எங்கேயுமே வந்ததுல தெரியுமா, முதல் தடவையா எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து நான் வெளியெல்லாம் வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லின்சி சொல்லிட்டு இருக்கா. அடுத்து லின்சி யூபை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட சேர்ந்து அங்க இந்த தீம் பார்க்குக்கு போறாங்கல்ல, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பெர்மிஷன் வாங்கிட்டு டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. உள்ள போகும்போதே மிஷன் பாக்ஸ்னு ஒண்ணு இருக்கு, ஆளுக்கு ஒரு கார்டு எடுக்கணுமா, அதுல என்ன மிஷன் வருதோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கே தெரியாம அதை அவங்க கிட்ட செய்யணுமா. யாரெல்லாம் அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே வரத்துக்குள்ள முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏதோ கிஃப்ட் இருக்கு போல. ஆளுக்கு ஒரு கார்டு எடுத்துக்கிறாங்க, ஆளுக்கு ஒண்ணு மிஷன் வந்திருக்கு, அது யார்கிட்டயும் சொல்லாம இருக்காங்க. இந்த ஃபூச்சன் பையன் இருக்கான்ல, 3 டயலாகுக்கு மேல யார்கிட்டயும் மொத்தமாவே பேசக்கூடாதான், அதான் அவனோடது. ஐயோ எப்படா 3 டயலாகுக்கு மேல பேசாம வருதுன்னு சொல்லிட்டு அமைதியாயிட்டு நேராம உள்ள போயிட்டு இருக்கான். இங்க பார்த்தா பசங்க எல்லாம் சேர்ந்து அடுத்து உள்ள போயிட்டு கேப் வாங்குறது அது இதுன்னு பண்ணிட்டு இருக்க. நம்ம டிட்டி இருக்கால, எல்லாருக்கும் கேண்டி வாங்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் மிஷனே எல்லாரோட பேக்லயும் கேண்டிய ஒளிச்சு வைக்கணுமா, அதானா. கரெக்டா அப்பன் லின்சி வந்துட்டு, இது பாருடி இது ரெண்டுமே நல்லா இருக்குல்ல ஹெட் பேண்ட், உனக்கு எது வேணும், எனக்கு என்னவோ இதான் உனக்கு நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு லின்சி அவள்த டிட்டிட்ட கொடுத்துட்டு டிட்டியோட பேண்ட அவ வாங்கி வச்சுக்கிறா. அடுத்து மறுபடியும் எல்லாம் உள்ள போயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. தீம் பார்க்குக்கு முதல் தடவையா வர போல, பயமா இருக்கான்னு கேட்க, அந்த அளவுக்கு பயமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு லின்சி சொல்லிட்டு இருக்கா. டிட்டி இருக்கால, இல்ல நீங்க எல்லாம் உள்ள போங்க நான் வெளியே உட்காந்துக்கிறேன், இந்த ரைடு எனக்கு அவ்வளவா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கா. மத்தவங்க எல்லாம் உள்ள போயிடுறாங்க. எல்லார் பேக்கையும் பாத்துக்கிறேங்கிற சாக்குல எல்லார் பேக்லயும் சாக்லேட்டை போட ஆரம்பிக்கிறா. கரெக்டா சீயன் அங்க வந்துடுறான்.
தெரியும் ஃப்ராடு, இந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னதே நீதான். ஆனா இங்க தனியா வந்து உட்காந்துட்டு இருக்க, எல்லா பேக்லயும் சாக்லேட் போடுற, இதுதானே உன் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கண்டுபிடிச்சு தொலைஞ்சிட்டியா, உன்கிட்ட முதல் தடவையா மாட்டிக்கிட்டேனான்னு சொல்லிட்டு டிட்டி பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்கா. அவ ஒரு பேட்ச் ஒண்ணு போட்டிருக்கா, தோத்து போயிட்டு அதை கொடுத்துடணும் போல. அதை வேகமா அவன் வாங்கி கையில வச்சிட்டு இருக்கான். இங்க மத்தவங்க எல்லாம் ஜாலியா ஒன்னா ரைட் எல்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க. லேசா நம்ம ஃபூச்சனுக்கு பயம் தான் இருக்கும் போல. டேய் ரொம்ப பயமா இருக்காடான்னு சொல்லிட்டு யூபை கேட்க, மொத்தமே 3 டயலாக் தானே பேசணும். ஆமா இல்ல அவ்வளவுலாம் பயமா இல்லன்னு சொல்லிட்டு முதல் டயலாக் ஃபூச்சன் யூஸ் பண்ணிட்டு டக்குன்னு வாயை மூடிக்கிறான். இன்னும் பேசாமலே வராங்கிற மாதிரி மத்தவங்களும் பாத்துட்டே இருக்காங்க. இப்ப டிட்டி நல்லா மாட்டிக்கிட்டா, தோத்து போயிட்டாங்கிற சீயன் விஷயத்த சொல்ல மத்தவங்க எல்லாம் சிரிச்சுட்டு, ஆளா தோத்து போயிட்டியா, சரி ஓகே ரோலர் கோஸ்டர் போலான்னு சொல்லிட்டு அடுத்து கிளம்புறாங்க. ரோலர் கோஸ்டர்னதுமே ஃபூச்சன் திருன்னு முழிக்கிறான். அத்தனை பேரும் ரோலர் கோஸ்டர்ல ஏறிட்டு இருக்காங்க. அப்ப டே எனக்கு இந்த சீட் வேணும்டா, அங்க நீ உட்காந்துக்கிறியா அப்படின்னு சீயன் கிட்ட லின்ஷி கேக்குறா. சரி வா வா அங்க உட்காரணும் அவ்வளவுதானே, நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை மாத்தி விட்டுட்டு தனியா ஒரே ஒரு ஆள் உட்காந்துருக்காரு. அவர் கூட போய் நம்ம லின்சியை உட்கார வச்சுட்டு நம்ம சீயன் போய் தனியா உட்காந்துக்கிறான். வேற யாரோ பையன் கூட உட்காந்துட்டு இருக்காளுன்னு சொல்லிட்டு யூபைக்கு கஷ்டமா இருக்கு. சார் கொஞ்சம் சீட்டு மாத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு யூபை லின்சி பக்கத்துல போய் உட்காந்துக்கிறான். இங்க பாவமா அந்த ஃபூச்சன் இருக்கானே, வேற யாரும் தெரியாத ஒரு ஆள் கூட உட்காந்துட்டு இருக்கான். ரைடு ஆரம்பிக்குது. அப்படியே கண்ணு முழிச்சு பயந்தாலும் பரவாயில்லன்னு சீயன்னு கேமராவை பார்த்து வீ காட்டிட்டே வந்துட்டு இருக்கான். வந்து கீழே இறங்குனதுமே வேகமா வாமிட் பண்ணிட்டு இருக்க. அப்ப அங்க இருக்கிற ஒருத்தங்க கேக்குறாங்க, என்னப்பா இவ்ளோ பயம் இருக்கு, வாமிட் எல்லாம் பண்ற, ஆனா கேமரால வீ காட்டிட்டு கலக்கிட்டே இருந்தியன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. உடனே எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிச்சிடுறாங்க, உன் வேலையே உன் டாஸ்கே வந்துட்டு கேமரால ரோலர் கோஸ்டர்ல போகும்போது வீ காட்டணும் அதானே. ஏன்னா உனக்கு மத்த எல்லா ரைட்லயும் போகவே பயமா இருந்தது, இருக்கிறதுலே பயங்கரமான இந்த இதுல ஏறி வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா கண்டுபிடிச்சு தொலைஞ்சிட்டீங்களான்னு சொல்லிட்டு இப்ப சீயனும் மாட்டிக்கிறான். அடுத்து எல்லாரும் கன் ஷூட்டிங்க்கு போயிட்டு இருக்காங்க. லின்சி பாக்குறா, நம்ம ஃபூச்சனை பார்த்து, டே இந்த கண்ணை யூஸ் பண்றா, எனக்கு அந்த பக்கம் வழி கொடுக்குறியா அப்படின்னு கேக்குறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபூச்சனும் மாத்திக்கிறான். அடுத்து இந்த கேமையும் முடிச்சுட்டு அடுத்து ஒரு கேமா போயிட்டு எல்லாரும் விளையாடிட்டே இருக்காங்க. டைம் ஓடிட்டே இருக்கு. இந்த ஒட்டுமொத்த குரூப்புக்குமே நம்ம யூபை போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருக்கான். டேய் கொஞ்சம் ஏஞ்சி வந்து நில்லு, இந்த ஐஸ்கிரீமை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல இன்னும் ஒரு டயலாக் தான் இருக்கு. ஆல்ரெடி 2வது டயலாக் லின்சி கிட்ட மாத்திக்கணும் அவ்வளவுதானே வான்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டேன். இப்போ இன்னும் ஒரே ஒரு டயலாக் தானே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஃபூச்சன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே, என்ன இங்க லைன்ல நிக்கிறியா அப்படின்னு கேட்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபூச்சன் பதில் சொல்லிடுறான். சோ 3 டயலாகும் போயிருது. இதுக்கும் மேல வாய மூடிட்டு இருக்கதான் ஒரே ஐடியான்னு சொல்லிட்டு ஃபூச்சன் படுக்க அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கும் போது அப்ப யூபைய பார்த்து 2 பொண்ணுங்க பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. இந்த போன் நம்பர் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. பாத்துட்டு நம்ம சீயன் சொல்ல ஆரம்பிக்கிறான். போன் நம்பர் கேக்குறாங்க பாரு, எவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டான், ஹன்சமா இருந்தாலே அழகு தொலை தாங்க முடியாதுப்பா அப்படின்னு பேசிட்டு இருக்க. இதை அவங்க போனையும் வாங்கி போன் நம்பரை வர யூபை கொடுக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு லின்சிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. சரி வாங்க அடுத்த ரைடுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு லின்சி கிளம்பிட்டு இருக்கா. எல்லாரும் அங்க போயிட்டு இருக்கும் போது யூபை கிட்ட, என்னடா போன் நம்பரு எல்லாம் கலக்குற, என்ன கேர்ள் ஃபிரெண்டான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபூச்சனை பார்த்து, ஏண்டா நீ மட்டும் எதுவும் கேள்வி கேட்காம வர அப்படின்னு யூபை கேட்க வாயை மூடிட்டே இருக்கான். இத பார்த்ததுமே யூபை கண்டுபிடிச்சிடுறான். டேய் நீ 3 டயலாக் தான் மொத்தமா பேசணும் போல, அதான் உன் டாஸ்க் போல, ஏன்னா நீ வந்ததுல இருந்து மொத்தமா 3 டயலாக் தான் பேசியிருக்கன்னு சொல்ல. டேய் கண்டுபிடிச்சு தொலைஞ்சிட்டியா, இருந்தாலும் உனக்கு மெமரி பவர் ரொம்ப ஓவரா இருக்குடான்னு சொல்லிட்டு ஃபூச்சன் அவனோட அந்த பேட்சை கழட்டி கொடுத்துடுறான். மாட்னியா, இதுக்கு மேல நீ காம்படிஷன்ல இல்லடான்னு சொல்லிட்டு யூபை சொல்லிட்டு இருக்கான். ஃப்ரீ ஃபால்ல அடுத்து போலான்னு நிக்கும் போது லைட்டா அந்த சீயனுக்கு பயமா இருக்கு. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க, அவனை துரத்திட்டே டிட்டி ஓடிட்டு இருக்கா, ஒழுங்கா வான்னு சொல்லிட்டு. ஃபூச்சனும் பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறான். இப்ப லின்சியும் யூபையும் மட்டும் தான் நிக்கிறாங்க. சரி நம்ம 2 பேரும் போலாம், அவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லிட்டு 2 பேரும் இந்த ரைட்ல ஏறிடுறாங்க. ரைடு ஹைட்டா ஏறிட்டே இருக்கு. அப்பன்னு பார்த்து நம்ம லின்சி, யூபை ரொம்ப ஃபேமஸா இருப்ப போல, சரி ஓகே என்ன தவிர உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களும் கிடப்பாங்க அப்படிங்கிறது உண்மைதான், ஆனா எனக்கு என்ன ஆசைனா நீ நம்பர் கொடுத்தா கூட பிரச்சனை இல்ல, ஆனா எத்தனை வருஷம் ஆனாலும் உன்னோட நிறைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அதுல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா நீயும் இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. யூபை பாக்குறான், இல்ல இந்த பொண்ணு நம்பர் கேட்டால எனக்கு கொடுக்க பிடிக்கல, ஆனா எல்லாரும் முன்னாடியும் ஒரு பொண்ணை இன்சல்ட் பண்ண கூடாதுன்னு ஸ்கூல் நம்பர் இருக்கு பாரு அதை கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்ல எப்பவுமே நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சுக்கிறான். அவளும் பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாளா, அவ கையை பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கும் அதுக்குமா பத்திரமா 2 பேரும் கீழே வந்துடுறாங்க. ஓ இப்படிதான் இருக்குமா, செம்மையா இருந்துச்சு, பயமா இருந்துச்சு, நீ என் கையை பிடிச்சிட்டல, நீ என் பக்கத்துல இருக்கனால எனக்கு அந்த அளவுக்கு பயமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு லின்சி சொல்லிட்டு இருக்கா. எல்லாரும் கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லா ரைடுமே முடிஞ்சிருச்சு. வெளியே போகும்போது யார் யாரெல்லாம் டாஸ்க முடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்க லின்சி சொல்றா, எனக்கு எல்லார்கிட்டையும் ஏதாவது ஒரு பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஹெட் பேண்ட நான் காலையிலே டிட்டி கிட்ட பண்ணிக்கிட்டேன், அதுக்கப்புறமா ஃபூச்சன் கிட்ட கன் இந்த வேணும்னு பண்ணிக்கிட்டேன், அதுக்கப்புறமா சீயன் கிட்ட இடம் மாத்திக்கிறியான்னு சொல்லிட்டு மாத்திக்கிட்டேன், ஆனா நானும் யூபையும் மட்டும் இது மாதிரி எதுவுமே மாத்திக்கவே இல்லை, சோ நான் தோத்து போயிட்டேன்னு சொல்ல யூபை சொல்றான், நம்ம 2 பேரும் தான் அந்த ஃப்ரீ ஃபால்ல கீழே விழும்போது மாறி மாறி நம்ம சீக்ரெட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டோம்ல, அது கூட ஒரு ஷேரிங்ல தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஆமா இல்லங்கிற மாதிரி லின்சி பாத்துட்டு இருக்கா. அம்மா ஓன் டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க யூபை பாத்துட்டு இருக்கான்.
அவன் டாஸ்கே எல்லாரோட கையையும் ஒரு தடவையாவது தொட்டுணும் போல. அப்படிதான் எல்லார் கையும் ஒன்னொன்னு தடவை தொட்டிருக்கான். அப்படிதான் நம்ம லின்சியோட கையையும் பிடிச்சிருக்கான். ஆனா இப்ப அதை சொன்னா அது ஒரு மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மனசே கஷ்டமா இருக்கு. அதனால இல்ல, எல்லாருக்கும் ஒரு ஜோக் சொல்லணும், நான் அந்த தடவை சொல்லல, மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல. ஜோக்கு சொன்னா ட்ரை பண்ண மாதிரி கூட உன்னை பார்த்தா தெரியலையடான்னு சொல்லிட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு ஆளாளுக்கு வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. லின்சி வீட்டுக்கு போகும்போது அவன் அண்ணா சோகமா உட்காந்துட்டு இருக்கான். என்னடான்னு கேட்க, நிலாவை பாத்துட்டு இருக்கேன், நீ போய் தூங்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு வீட்டுக்குள்ள ரூம்குள்ள அனுப்பிடுறான். எல்லாரும் ஆளாளுக்கு உள்ள வந்துட்டு அந்த போட்டோ எல்லாம் பாத்துட்டு பயங்கர ஹாப்பியா உட்காந்துட்டு இருக்காங்க. லின்சிக்கும் அதே மாதிரிதான், எல்லாரும் குரூப்பா எடுத்துக்கிட்ட போட்டோ, முதல் தடவை ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்துக்கிட்ட போட்டோன்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியா இருக்கு. அது பெயிண்டிங்கா வரைஞ்சிட்டு கூட இருக்கா. அடுத்த நாள் மறுபடியும் அத்தனை பேரும் கிளாஸ்க்கு வந்துட்டு இருக்கா. இங்க பார்த்தா நம்ம லின்சியோட அண்ணா இருக்கான்ல, அவன் ஏதோ முக்கியமான கிளாஸ்ல சேரணும்னு ட்ரை பண்ணுவான் போல. ஆனா அவனுக்கு ஒரு ரேங்க் பின்னாடி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க போல. சார் என்ன ப்ளீஸ் சேர்த்துக்கோங்கன்னு கேட்க, இல்லப்பா உனக்கு இந்த மார்க் பத்தல, அதனால சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதனால இவன் சோகமா நிக்கும் போதே அந்த இடத்துக்கு லின்சி வந்துடுறா. இல்ல சார், அது வந்து நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு லின்சியோட அண்ணா நேரா கிளம்பி வந்துட்டு இருக்கான். எங்க 2 பேரும் தூரமா நின்று பேசிட்டு இருக்காங்க. யூபே இருக்கான்ல, அது ரொம்ப தூரமா வந்து பாத்துட்டு இருக்கான். இதுக்குடா கோபப்படுற, நான் உனக்கு சொல்லி கொடுத்தா உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க, இங்க பாரு என்ன அண்ணான்னு கூப்பிடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, பப்ளிக் பிளேஸ்ல நீ யாரோ மாதிரி பிஹேவ் பண்ணிக்கோன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அவன் திட்ட ஆரம்பிக்கிறான். சரி, இந்த லெட்டர் நீ வந்து ஸ்டாஃப் ரூம்லயே மறந்து வச்சிட்டியான், அவங்க கொடுத்தாங்க, இந்தான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கா. இந்த அப்ளிகேஷன் ஒண்ணு எனக்கு தேவையில்ல, போ தூக்கி போட்டுரு, என் பின்னாடியே வராதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு லின்சியோட அண்ணன் அங்க இருந்து போயிட்டு இருக்கான். இதை யூபை பாக்குறான், ஷாக் ஆயிடுறான். யார் இந்த பையன் சொல்லிட்டு தனியாவே யோசிச்சு பாத்துட்டு இருக்கான் இவனாவே. அவங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு. லின்சி அங்க வரா, லெட்டரை ஒளிய வச்சுக்கிறா. என்ன லெட்டர்ன்னு சொல்லிட்டு யூபை கேட்க, ஒண்ணுலன்னு உள்ள வேற வந்து உட்காந்துக்கிறா. அதே உள்ளே வந்து அந்த லெட்டரை பாத்துட்டே இருக்க, அம்மா லெட்டரை பாத்துட்டே இருக்க, நம்ம 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே, என்கிட்ட சொல்ல மாட்டியான்னு கேட்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு லின்சி சமாளிக்க ஆரம்பிக்கிறா. சோ யூபையாவே ஒரு கற்பனை பண்ணிக்கிறான். அண்ணன் தெரியாம லின்சி போய் நான் உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் என் மனசுல இருக்கிறதுல அந்த லெட்டர் எழுதியிருக்கேன்னு கொடுத்த மாதிரியும், நல்லா படிக்கிற பொண்ணுங்களா எனக்கு பிடிக்காது, என் பின்னாடியே வராதுன்னு சொல்லிட்டு அவன் திட்டிட்டு போன மாதிரியும் இவனாவே கற்பனை பண்ணிட்டு சோகமா இருந்துட்டு இருக்கான். லின்சி அடுத்தவங்க அண்ணனை பார்த்துட்டே சோகமா பால்கனில நின்னுட்டு இருக்கா வராண்டால. அப்போ டிட்டி வந்துடுறா. டிட்டி தான் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆச்சுல, அவளுக்கு எல்லாமே தெரியும்ல. என்னடி உன் அண்ணன் ரொம்ப ஓவரா பண்ணிருக்கானா, இப்ப வா நானே கூட்டு போயிட்டு என்னன்னு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்னு கூட்டு போக ஆரம்பிக்க, யூபை அதையும் தூரமா வந்து பாத்துட்டு இருக்கான். மறுபடியும் கற்பனை பண்ணிட்டு இருக்கான். கிரஷ் எல்லாம் இருந்தா மனசுலயே வச்சுக்க கூடாதுடி, உடனே சொல்லிடணும், வா நான் அவனை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அவன் கூட்டு போற மாதிரியும், லின்சி வேணாம் வெக்கப்படுற மாதிரியும் அவனுக்கு தோணிட்டு இருக்கு. ஏய் எதுக்கு அவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சம் புரியல, வந்ததை சொல்லி கொடுன்னு சொல்லிட்டு லின்சியா மறுபடியும் கூட்டு போயிடுறான். இவனுக்கு என்ன பைத்தியமான்னு சொல்ற மாதிரி டிட்டியும் பாத்துட்டு இருக்கா. நேரா நம்ம யூபை வரான். எந்த இடத்துல லின்சியோட அண்ணன் நிக்கிறானோ அவன் ஆஸ்ட்ரானமி கிளாஸோட வைஸ் பிரசிடென்டா இருக்கான் போல. அதுக்கு போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கான். அங்க வந்து நின்னுட்டு நானும் இந்த கிளப்ல சேரணும்னு சொல்ல, சரி ஓகே புதன்கிழமை என்ன ஸ்டார் வந்துச்சு அதிசயமா அதை சொல்லுன்னு கேட்க, எனக்கு தெரியாதுன்னு யூபை சொல்லிட்டு இருக்கான். இன்ட்ரெஸ்டே இல்லாத ஆளுங்களெல்லாம் சேர்த்துக்க முடியாது, யார் வேணா அப்ளை பண்ணலாம் தான், ஆனா யாரை சேர்த்துக்கணுங்கிற பொறுப்பு வைஸ் பிரசிடென்ட் கையில இருக்குன்னு சொல்லிட்டு லின்சியோட அண்ணன் இவன் எதுக்கு அப்பையில இருந்து நம்மளே குறுன்னு பாத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கிருந்து துரத்தி விட்டுட்டு இருக்கான். லின்சியோட அண்ணனும் அவன் ஃப்ரெண்டும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஃப்ரெண்டு யாரோ பாத்துட்டு லின்சியை பத்தி தெரியாதுல்ல, டே லின்சின்னு ஒரு பொண்ணு இருக்காளாண்டா, செம்ம அறிவாளியா இருக்கா, அந்த பொண்ணு நம்ம கிளாஸ்ல நம்ம டீம்ல சேர்த்துக்கிட்டா, ஆஸ்ட்ரானமி டிபார்ட்மெண்ட்ல சேர்த்துக்கிட்டா நமக்கும் நல்ல பேர் கிடைக்கும்லன்னு சொல்ல, அந்த பொண்ணுக்கு மேக்ஸ்ல தான் நிறைய அறிவு இருக்கு, இதுல அந்த அளவுக்கு அறிவு கிடையாதுன்னு சொல்லிட்டு லின்சியோட அண்ணா சமாளிக்க ஆரம்பிக்கிறான். லின்சி அன்னைக்கு வீட்டுல படிச்சிட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து அவளோட அண்ணா வந்து எல்லாரும் மாறி மாறி இந்த டீம்ல சேர்த்துக்க சொல்றாங்கல்ல, இவளை சேர்த்துக்கிறதுக்காக கேட்கலாமா வேணாமான்னு லைட்டா அவனுக்கு ஒரு டவுட் ஒண்ணு வந்துட்டு இருக்கு. இவ ஏற்கனவே கேட்டிருப்பா போல இந்த டீம்ல நான் சேரணும்னு சொல்லிட்டு, ஆனா முடியாதுன்னு அவன் சொல்லிட்டு இருந்திருக்கான். அடுத்த நாள் கிளாஸ்ல நம்ம லின்சி யூபை உட்காந்துட்டு இருக்கும் போது இன்னொரு பையன் புதுசா அந்த டீம்ல வந்து சேர்ந்துட்டு இருக்கான். இது மாதிரி நாங்க சேர்ந்துட்டு இருக்கேன்னு சொல்ல, அப்படியா யார் வேணா சேரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டு இருக்கா. அவளுக்கு இது கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஆனா யூபைக்கு நடக்கிற பிரச்சனை ஒண்ணும் புரியாம இந்த 2 பேருக்குள்ள என்ன நினைப்பு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமா இருக்கு. நேரா டிட்டிட்டு போயிட்டு இந்த 2 பேருக்குள்ள என்ன நடக்குது, ஏதாவது லின்சி குழப்பத்துல இருக்காளா, அதாவது பிரச்சனையில இருக்காளான்னு கேட்க, டே அது அவளுக்குள்ள இருக்க பிரச்சனைடா, அதை நான் சொல்லக்கூடாதுடா, அப்புறம் திட்டுவாடான்னு சொல்லிட்டு டிட்டி சொல்றா. ஏன் தான் அப்படி பண்றீங்களோன்னு சொல்லிட்டு யூபை அங்க இருந்து போயிட்டு இருக்கான். ஒண்ணுமே அந்த பிரச்சனைக்கு இவன் ஏன் ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு டிட்டிக்கே ஒண்ணுமே புரியல. அவ பாட்டு தனியா யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க மறுபடியும் அண்ணன் கிட்ட போயிட்டு, டேய் யார் வேணா அந்த டீம்ல சேரலாமா, சொல்லவே இல்ல, எவ்வளவு போய் பேசிருக்க நாயன்னு சொல்லிட்டு கண்டுபிடி திட்ட ஆரம்பிக்க, இங்க வா தனியா வா, ஸ்கூல்ல பேசாதன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றதுன்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சி இழுத்துட்டு தனியா போலான்னு அண்ணன்காரன் ட்ரை பண்ணிருக்கான். அங்க வர யூபை வேகமா தள்ளி விட்டு பொம்பளை பிள்ளை போய் புள்ளி பண்ணிட்டு இருக்கா, அறிவு கட்டவனேன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறான். யார பாத்துறா புள்ளின்னு சொன்ன லின்சியோட அண்ணன் கேட்க, கையில வச்சுட்டு இருக்க தொடப்பு கட்டையை வச்சு மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம யூபைய அடிக்கிறாங்க சீனியர்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பூச்சேன்னு சீயன்னு எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க. சண்டை பெருசாயிருது. லின்சி சண்டைய நிறுத்துக்கடான்னு சொல்லிட்டு கத்திட்டே கையில பைப் எடுத்து எல்லார் மேலையும் தண்ணி எல்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறா. ஒரு வழியா அந்த சண்டை முடியுது.
லின்சி அங்கிருந்து வரும்போது யூபை உன் அண்ணங்கிறத நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன்னு சொல்ல லின்சி பார்த்து சிரிக்கிறா. என் அண்ணன் எப்பவுமே நல்ல பையனாதான் இருந்தான், என் மேல அவ்வளவு பாசம் வச்சுட்டே தான் இருப்பான் எப்பவுமே. ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஆச்சுன்னு தெரியல, லைட்டா என்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் வந்துருச்சுன்னு சொல்ல. ஏன்னா எனக்கு ஏன் புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு யூபை சொல்லிட்டு இருக்கான். என்ன புரிஞ்சுது அப்படின்னு லின்சி கேட்டுட்டு இருக்கா. உன்ன மாதிரி ரொம்ப ஒரு அறிவாளி தங்கச்சி இருக்கும் போது யாருக்கா இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா தானே இருக்கும், நம்ம ரொம்ப டம்மியா ரொம்ப டல்லா தெரியும்ட்டு. ஃப்ரெண்டா எனக்கு இருக்க அந்த ஒரு டல்னஸ் என் அண்ணனுக்கு தெரியாதா என்னன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, ஆனா உன் அண்ணன் உண்மையா உன் மேல பாசம் வச்சிருக்குது அது என்னவோ உண்மைதான் அப்படின்னு யூபை சொல்லிட்டு இருக்கான். ஓ அப்படியா, டே உன் கூட சேரும் போது தாண்டா மத்த எல்லாரையும் நல்லா புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு லின்சி சொல்றா. டைரக்டா மேட்ருக்கு வா அப்படின்னு யூபை கேட்க, நீ ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு லின்சி சொல்லிட்டு இருக்கா. யூபை அவளை பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். நேரா வீட்டுக்கு போயிட்டு நம்ம லின்சி இருக்கால, அண்ணனும் அவளும் சேர்ந்து நான் காம்பவுண்ட்ல எல்லாம் பெயிண்டிங் வரைஞ்சாங்க போல, அதெல்லாம் அழிச்சிட்டு இருக்கா. அண்ணன் வந்துட்டு ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. எல்லாரும் தங்கச்சி எவ்வளவு பாசமா பாத்துக்கிறாங்க, நீ என்ன எவ்வளவு அளவுக்கு வெறுக்கிற, இதுக்கு மேல நீ அண்ணனும் கிடையாது நான் உன் தங்கச்சியும் கிடையாது, உறவை முறிச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏமா அப்பெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் பக்கத்துலயே உட்காந்துட்டு, ஏன்னா மாதிரி ஒரு பையன் இருந்தா உனக்கு தான் அவமானம், நானும் நீயும் ஒரே அம்மா அப்பாக்கு பிறந்தவங்க தான், ஆனா நீ இவ்வளவு அறிவாளியா இருக்க, நான் இவ்வளவு டம்மியா இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அது எனக்கும் இவ்வளவு பெரிய அவமானம், ஒரே ஜீன்ல இருந்துட்டு இவன் இவ்வளவு மொக்கையா இருக்கான்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு என்னை பத்தி கொஞ்சம் கூட அசிங்கமே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அண்ணங்கிறதே வெளியே காட்டிக்கலன்னு சொல்ல. அண்ணா நீ ஹேண்ட்ஸமா இருக்கியா இல்ல நல்லா படிக்கிறியா அதெல்லாம் பார்த்து நான் உன் அண்ணன் யாராச்சும் சொல்லிப்பாங்களா, நீ என் மேல எப்பவுமே பாசம் வச்சிட்டு இருப்ப, அதானே எனக்கு முக்கியம், அப்பதானே நீ எனக்கு அண்ணனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லின்சி பேசிட்டு இருக்கா. சரி சரி ஓகே, நான் உன் அண்ணன் தான் எல்லார்கிட்டயும் சொல்லிக்கலாம், கவலைப்படாத அப்படின்னு அவளை கொஞ்சமா சமாதானப்படுத்தி 2 பேரும் மறுபடியும் பெயிண்டிங் எல்லாம் வரைகிறாங்க. அடுத்த நாள் நம்ம அண்ணன் பின்னாடியே லின்சி கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கா. பின்னாடியே வந்து தொலைற அதான் எனக்கு தெரிஞ்சிருச்சுல, கூடவே வான்னு சொல்லிட்டு அண்ணக்காரன் கூப்பிடுறான். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஏய் யாரோ உன் தங்கச்சி ஆனான்னு சொல்லிட்டு 2 பசங்களும் வந்து கேட்டுட்டு இருக்க. ஆமா தங்கச்சி தான் சொல்லிட்டு பெருமையா சொல்லிக்கிறான். எப்படா அந்த பொண்ணு இவ்வளவு அறிவாளியா இருக்க, உன்னால ஆனா கணக்கு கூட சரியா போட முடியல, எப்படி அண்ணன் தங்கச்சின்னு கேட்க லின்சி பாக்குறா. என் அண்ணனை பத்தி யாரும் தப்பா பேசாதீங்கன்னு சொல்லிட்டு, அண்ணா காதை கொஞ்சம் மூடுன்னு சொல்லிட்டு, அண்ணா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், என்னைக்காவது எனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், என் அண்ணன் திருடி கொடுத்துட்டு அதை அவன் தான் குடிச்சதா சொல்லிட்டு என் அம்மா பாட்டு திட்டு கூட வாங்கியிருக்கான் தெரியுமா, அந்த மாதிரி நல்ல பையன்லாம் யாருக்கு கிடைக்கும், பொம்மைலாம் இல்லாட்டி அவன் எனக்கு தச்சு எல்லாம் கொடுத்திருக்கான், என் பிஞ்சு போன பொம்மையில பஞ்செல்லாம் தச்சு கொடுத்திருக்கான்னு சொல்லிட்டு லின்சி புகழ்ந்து பேசிட்டு இருக்கா. இவன் தங்கச்சி செம்ம கியூட்டான்னு சொல்லிட்டு மத்த 2 ஃப்ரெண்ட்ஸும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. லின்சி அங்க இருந்து நேரா கிளம்பி ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறா. உட்காந்த இடத்துலயே படிச்சுட்டே இவ தூங்கிட்டு இருக்க. அந்த பக்கமா அவங்க அண்ணன் வரான், இவளுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அண்ணனும் நானும் ஒன்னா சேர்ந்துட்டோங்கிற மாதிரி மறுபடியும் பெயிண்டிங் எல்லாம் வரைஞ்சு வச்சிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு செம்ம கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அதோடதான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.